Hi guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசன்ட்டா வந்து ஒரு நியூ ஃபீச்சர் நிறைய பேருக்கு அவேலபிளா இருக்கலாம் டாக் ப்ராடக்ட் அப்படிங்கற ஒரு விஷயம். சோ ஜஸ்ட் நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற மாதிரி வந்து பார்த்தா ஷாப்பிங் ஃபீச்சர்லயே இப்ப எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தா ப்ராடக்ட்ஸ் from other brands அப்படிங்கற மாதிரி டிஃபால்ட்டாவே கொடுத்து ப்ராடக்ட்ஸ்னுடைய கிளிக்ஸ் and வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா டாப் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கற மாதிரி கொடுத்து அந்த பிராண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதல வந்து ஷோ பண்றது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இது போக இத பத்தின மோர் டீடைல்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி and இத எப்படி நம்ம வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றது அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே சோ ஒன் பை ஒன்னா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சோ எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து பார்த்தா நீங்க YT ஸ்டுடியோ ஆப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டாக்ஸ் ஆப்ஷனுக்கு கீழ இருக்கும். அப்படி இல்லனா வந்து பார்த்தா YouTube கிரியேட்டர் ஸ்டுடியோலயும் இந்த எண்ட் ஸ்கிரீன் ஐ கார்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ அதுக்கு அடுத்த ஆப்ஷனா வந்து பார்த்தா ப்ராடக்ட் அந்த டாக் ப்ராடக்ட் ஆப்ஷன் இருக்கும். சோ ஜஸ்ட் வந்து பார்த்தா அதுக்குள்ள போய்க்கிட்டீங்கன்னா சர்ச்க்கான ஆப்ஷன் இருக்கும். and எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா நமக்கு டெஸ்க்டாப்ல போனாலும் சேம் லைக் அதே மாதிரி தான் வந்து பார்த்தா நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து பார்த்தா பர்టిక్యులரா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து Amazon Fire TV stick அப்படிங்கறத சர்ச் பண்ணியிருக்கேன். சோ அதை வந்து பார்த்தா நான் செலக்ட் பண்றேன். சோ உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். and வந்து பார்த்தா அதை செக் பண்ணி பார்க்கறதுக்கு கீழ செலக்டட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஒன் ப்ராடக்ட்னு இருக்கு இல்லையா. சோ அதை நீங்க வந்து எடிட் பண்ணி and delete பண்றது இல்லனா வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா வந்து மேல கீழ கொண்டு வரது. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பார்த்துக்கலாம். சோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தா ஜஸ்ட் நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம்னா கீழ வந்து பார்த்தா நம்ம வீடியோ அகைன் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ண அந்த Amazon Fire TV stick அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. சோ அது போக வீடியோ கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் பர்టిక్యులரா நான் வந்து ஒரு ட்ரைபாட் வந்து ஆட் பண்ண வீடியோ வந்து இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். சோ அதுல வந்து வியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நார்மலா வந்து நமக்கு மெர்ச் ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா. அதாவது ஸ்டோர் ஆப்ஷன் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அதுல வந்து ஆட் பண்ணியிருந்தோம்னா டிஃபால்ட்டா வந்து பார்த்தா நமக்கு இப்படி ஷோ பண்ணி இல்லையா வியூ ப்ராடக்ட்ஸ். சோ இது வந்து பார்த்தா பர்టిక్యులரா நம்ம ஏதாவது ஒரு வீடியோல இந்த ப்ராடக்ட் வந்து டேக் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி வந்து பார்த்தா அவைலபிளா இருக்கு. சர்ச் பண்ணும்போது அதுல என்னதான் வந்து பார்த்தா நம்ம தேடக்கூடிய எக்ஸாக்டான ப்ராடக்ட் வர மாட்டேங்க அப்படின்னு சொன்னாலும் பிராண்ட்ஸ் நிறைய வந்து பார்த்தா அதுல வந்து இருக்கு, ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ நான் செக் பண்ணி பார்த்தேன். மேபி வந்து பார்த்தா அப்டேட்ஸ்லயும் இன்னும் நிறைய வர்றதா இருக்கலாம். சோ அந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தேன். சோ அதுக்கு அடுத்தது வியூ ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணும்போது டைரக்டா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆச்சு. ப்ராடக்ட்ஸ் இன் கரண்ட் வீடியோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷோ பண்ணிச்சு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறதால நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன் அகைன் வந்து. பட் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கிளிக் பண்ணி போனோம்னு சொன்னா அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஷாப் அப்படிங்கிற மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் டீடைல் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அன்அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பர்டிகுலராக வந்து நான் வந்து இப்போ வந்து ஷோ பண்ணி காட்டுறேன் இந்த ட்ரைபாடுக்கு. ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுது. இதை தெரிஞ்சுக்கோங்க. சோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செட் பண்றது, சேவ் பண்ணிட்டோம்னா ஈஸியா முடிஞ்சது எல்லாமே சொல்லிட்டேன். சோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அதுல வந்து கொடுக்குற மாதிரிலாம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அது போக முக்கியமா இந்த டேக் ப்ராடக்ட்ஸ்க்கான அந்த எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. சோ யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்ல நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா இதற்கான பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதுக்கு கீழே வந்தோம்னா சேனல் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா to tag products in your videos and shorts you must meet the below requirements அப்படிங்கிற மாதிரி கொடுத்து யூடியூப்ல ஷாப்பிங்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிளா இருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா கண்ட்ரிஸ் அப்படின்னு வரும்போது 1 2 3 and 4 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கு. பிரேசில், இந்தியா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த 4 கண்ட்ரியும் இப்போதைக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இந்தியாவும் அதில் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அது போக சேனல் ஹேஸ் மோர் தென் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 20,000 பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுடைய சேனல்ல இருக்கணும். ஸோ அது முக்கியமானது. அதே மாதிரி சேனல் வந்து அஃபிஷியல் ஆர்டிஸ்ட் சேனலா இருக்கக்கூடாது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சேனல் இல்லைன்னா வந்து அசோசியேட்டட் வித் மியூசிக் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இது சம்பந்தப்பட்ட மோர் அப்டேட்ஸ் மோர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்லையும் பார்க்கலாம். பர்டிகுலரா இந்த ஒரு வீடியோல நம்ம வந்து இதை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும்னு நினைச்சா இதை எப்படி செட் பண்றது அண்ட் இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதுலாம். ஸோ இந்த டேக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீச்சர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இது மானிட்டைசேஷன்ல ஒன் ஆஃப் த ஃபீச்சரா இருக்கிறதால ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா அண்ட் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் செக் பண்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த அப்டேட் வந்து எனக்கு வந்திருந்தது அண்ட் ஒரு சிலருக்கும் வந்திருந்ததா கேள்விப்பட்டேன். ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ இருக்காத கேஸ் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்விமட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.